இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் காலேஜ்லேயே இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஃபாரின்ல இருந்து ஒரு ஏர்லைன் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஏர் ஏஷியா பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உலகத்திலேயே நம்பர் 1 எக்கனாமிக் ஃபேர் இருக்கக்கூடிய ஒரே ஏர்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏர் ஏஷியா தான். அந்த ஏர் ஏஷியா நேரடியாக நம்மளுடைய மாணவர்களை பணியமர்த்ததுக்காக, வேலை வாய்ப்புக்காக நேரடியாக வந்து, அதுவும் அதனுடைய டெக்னிக்கல் ஹெட் சரவணன் சாரே நேராக வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்டோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்டோடைய ஒவ்வொரு கேள்வியும், ஒவ்வொரு சார் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக பதிலளித்தாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிருக்கு. இதனுடைய அடுத்த ஒரு தொடக்கமாக சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் ஏர் ஏஷியாவுடைய இன்டர்ன்ஷிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு ஏர் ஏஷியாவுடைய மலேசியாவில் இருக்கக்கூடிய ஏர் ஏஷியாவுடைய தலைமை அலுவலகத்திலேயே போய் இன்டர்ன்ஷிப் பண்ண போறக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நிகழ்வின் மூலமா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மற்ற ஏவியேஷன் காலேஜ்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு கேரண்டியோ அல்லது பிளேஸ்மெண்ட்டை பற்றியோ சிந்தனை செய்யாத போது சென்னை சமிர்தா அதிலிருந்து டோட்டலாக வேறுபட்டு நம்ம மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அவங்களுடைய வேலையை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே நாம கடந்த ஒரு 6 மாதங்களா நிறைய முயற்சி எடுத்துட்டு வந்ததோடைய விளைவா இப்ப MBA முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப பிளேஸ்மெண்ட் ஆயிட்டாங்க. ஏர் இந்தியாவில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறாங்க, இண்டிகோல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறாங்க, ஏர்போர்ட்ல பல பொசிஷனுக்கு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சென்னை சமிர்தாவுடைய மிகப்பெரிய யூஎஸ்பி, அதாவது ஹைலைட். நீங்க மற்ற காலேஜ்லாம் படிச்சு முடிச்சுட்டு படிப்பை முடிச்சதுக்கிட்டு வேலை தேடணும். ஆனா சென்னை சமிர்தாவுடைய பியூட்டி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலையை கன்ஃபார்ம் பண்றது. ஸோ அதனுடைய அடுத்த தொடக்கமாக தான் இதுவரைக்கும் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ், இண்டிகோல, ஏர் இந்தியாவில், ஸ்பைஸ்ஜெட்டில், இந்த மாதிரியான நிறைய ஏர்லைன்ஸில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டமாக ஃபாரின்ல ஏர் ஏஷியா மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட ஏர் ஏஷியா 168 நாடுகளுக்கு ஃப்ளைட் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏர் ஏஷியாவோட நம்மளுடைய இந்த ஒரு தொடக்கம் வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஏர் ஏஷியா எந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஏர் ஏஷியா டெக்னிக்கலாக மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு. இதுவரைக்கும் ஏர் ஏஷியா அவங்களுடைய ஃப்ளைட்டை மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ண அந்த காலகட்டம் தாண்டி உயர்ந்து இன்னைக்கு மற்ற எல்லா ஃப்ளைட்ஸுமே ஏர் ஏஷியாவில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹப்பாக மாறி இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய ஏர் ஏஷியாவுடைய டெக்னிக்கல் ஹெட் சரவணன் சார் கீழே கிட்டத்தட்ட 4000 to 5000 இன்ஜினியர்ஸ் அவர் கீழே ஒர்க் பண்ணுறாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மிகப்பெரிய அளவு இன்ட்ராக்ட் பண்ணி அடுத்த லெவலில் உயர்றதுக்கு இன்றைய ஒரு நாள் மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை சரியாக பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே மிக குறுகிய காலகட்டத்தில் அடுத்த 6 மாதத்தில் அவங்களுக்கு ஏர் ஏஷியாவில் போய் இன்டர்ன்ஷிப் 6 மாதம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொன்னான நாட்கள் அவங்களோட லைஃப்பில் இப்போ கிடைக்க போகுது. ஸோ சரவணன் சாரும் தேவமணி சாரோடைய முயற்சியிலையும் இப்போ நமக்கு ஒரு அடுத்த ஒரு வாய்ப்பாக என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், இம்மிடியட்டாக நம்ம சென்னை சமிர்தாவுடைய மேனேஜ்மெண்ட் குரூப் உடனே இப்போ ஏர் ஏஷியாவுடைய கார்பரேட் ஆஃபீஸையும் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் இடத்தையும் பார்க்கறதுக்கு இந்த மே மந்தே நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நம்ம பெருமைப்படுறோம். ஏதோ வந்தாங்க, இன்டர்வியூ பண்ணாங்க, அவங்க பாட்ட கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக இல்லாமல் வந்தாங்க, ஸ்டூடெண்ட்டை பார்த்தாங்க, செலக்ட் பண்ணாங்க, உடனே எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு மே மந்தே மேனேஜ்மெண்டோடைய ஹையர் அஃபிஷியல் டீம் என்ன பண்ணுதுனாக்க ஏர் ஏஷியாவை போய் விசிட் பண்ணி அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வாய்ப்பையும் அந்த பிரம்மாண்டமான ஏர் ஏஷியாவில்
நம்மளுடைய இந்தியர்கள் அங்க ஒரு பெரிய ஒரு வாய்ப்பையும் பொசிஷனையும் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பை நாங்க இப்போ உடனே ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மனசுக்கு பெருமையா இருக்கு. சென்னை சமிர்தா நான் எதை நினைச்சு இந்த சென்னை சமிர்தாவை ஆரம்பிச்சோனோ அதனுடைய நோக்கம் 1 by 1 நிறைவேற்றிட்டு வரதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமை. இருந்தாலும் நான் அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன், ஏன் சென்னை சமிர்தா உருவானது அப்படிங்கிற காரணத்துக்காக. நான் ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க நான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில அட்மிஷன் ஹெட்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கோர்ஸுக்கு நான் அட்மிஷன் போட்டேன் டொனேஷனோட. அப்படி டொனேஷனோட போட்ட அட்மிஷன் எல்லாமே மெஜாரிட்டி கோர்ஸை முடிச்சுட்டு அவங்க தான் வேலை தேடி அலைஞ்சாங்க. ஆனா ஒரே ஒரு கோர்ஸ் அந்த காலகட்டத்துல யாருமே சேர்றது இல்லைங்க. மொத்தமே சீட்டு வந்து 60 சீட்டு. ஆனா அந்த கோர்ஸுக்கு வந்து சேர்றது பாத்தீங்கன்னா 10 பேர் 20 பேர். அது எந்த கோர்ஸ் நினைக்கிறீங்க? என்ன ஐடியா? கரெக்டா சொன்னீங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆனா அந்த 20 பேர் தான் கோர்ஸ் முடிக்கும் போது 20 பேருமே வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் இல்லாம இருந்தது. ஒரு தடவை இந்த மாதிரி அட்மிஷன் பீக் டயத்துல ஒரு வயசானவர் கிராமத்துல இருந்து மஞ்ச பையோட வந்து என்னை பார்த்தாரு. அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்பி, கிராமத்திலிருந்து எல்லா நிலத்தையும் வித்து என்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வித்து என் பையனுக்காக இந்த பணம் கொண்டு வந்திருக்குப்பா, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அவனுக்கு ஒரு லைஃபை கொடு அப்படின்னு தான் சொல்லி தழுதழுத்த குரல்ல ஒரு துளி கண்ணீர் அவர்கிட்ட இருந்து வடிஞ்சிச்சு. அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. அந்த பெரியவருடைய அந்த ஆனந்த கண்ணீர்ல உருவானதுதான் நம்மளுடைய சென்னை சமிர்தா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எந்த கோர்ஸுக்குமே வேலைக்கான உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. ஆனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு நம்ம சென்னை சமிர்தா குழுமத்தின் மூலமா உலகம் பூரா 31,651 பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய பொசிஷன்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய அடுத்த தொடக்கமா தான் ஏவியேஷனை கடந்த 3 வருடத்துக்கு முன்னாடி சென்னை சமிர்தா குழுமம் ஆரம்பிச்சது. ஏன் அதை ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீப காலமா நம்மளோட பஸ் ஸ்டாப்ல கூட்டம் இருக்கிறத விட ஏர்போர்ட்ல தான் அதிக கூட்டம் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தோடைய மத்திய அமைச்சர் தெளிவா சொன்னார், இந்தியாவுடைய வளர்ச்சி கடந்த 11 ஆண்டுகள்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எவ்ரி 45 days ஒரு நியூ ஏர்போர்ட் உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அடுத்த 10 ஆண்டுகள்ல இப்ப 163 ஏர்போர்ட்டா இருக்கிறது 370 ஏர்போர்ட்டா மாற போகுது. ஆக இப்ப யாரு ஏவியேஷன் கோர்ஸை படிக்கிறாங்களோ, ஸ்கில்ஃபுல்லா மாறுறாங்களோ, அவங்களுக்கு லைஃப் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால இந்த ஏவியேஷன் படிக்கிறவங்களுக்கு கேரண்டியா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனேயே நாம என்ன பண்ணோம்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள அடியெடுத்து வச்சோம். அப்படி அடியெடுத்து வச்சது சாதாரணமான ஒரு காலேஜா இல்லாம, இங்க உள்ள வரும்போதே யாராவது பேரண்ட் வந்தாலும் சரி, தேவமணி சார் மாதிரியான மினிஸ்டர் வந்தாலும் சரி, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் யாரு நம்ம காலேஜுக்குள்ள வந்தாங்க, முதல்ல அவங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னவா இருக்கணும் என் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, என்ன கேள்வியா இருக்கணும்னு? சூப்பர், அருமையா சொன்னாங்க. யார் சொன்னது? பேர் என்ன? இவங்க அருணா. வெரி குட் அருணா. உட்காருங்க. இது காலேஜா இல்லது ஏர்போர்ட்டா? உள்ள வந்த உடனே அவங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இது காலேஜா இல்லது ஏர்போர்ட்டா? ஒரு ஏர்போர்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குமோ அந்த ஃபெசிலிட்டிய இங்க தத்துரூபமா பசங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இதுக்கு கிட்டத்தட்ட 5 years என்னுடைய லைஃப்பை அர்ப்பணிச்சிருக்கேன். ஒவ்வொரு கண்ட்ரியா போயிருக்கேன், ஒவ்வொரு ஏர்போர்ட்டா சுத்தி பார்த்துருக்கேன். ஃபிளைட்ல தயாரிக்கிறதுல யாரு பெஸ்ட்னு சொல்லிட்டு 100 நிறுவனங்களுக்கு நான் 100 கண்ட்ரிக்கு நேர டிராவல் பண்ணியிருக்கேன். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ஃபிளைட்டையே அப்படியே இங்க வடிவமைக்க முடிஞ்சது. அதனுடைய வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா ஒரு மினி ஏர்போர்ட்டை இங்க உள்ள கொண்டு வர முடிஞ்சது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஃபிளைட்டோட இன்ஜின் எப்படி இருக்கும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத தொட்டு பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபிளைட் உருவாகிற இடத்துக்கு நான் போய் அங்க பல இன்ஜின்களை எல்லாம் பார்த்து அதுல பெஸ்ட் இன்ஜினை நான் கையோட வாங்கிட்டு வந்தேன். வாங்குறது கூட கொஞ்சம் சேலஞ்ச், சில கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா அதை கொண்டு வர்றதுக்கு பட்டப்பாடு இருக்கு பாருங்க. அத்தனை டன் ஃபிளைட்டை கொண்டு வந்துடலாம் பறந்து.
ஆனா ஒரு இன்ஜினை மட்டும் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி, எவ்வளவோ போராட்டம், அதையெல்லாம் தாண்டி இங்க உள்ள கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பில்டிங் ஒரு ஐகான் பில்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி நீங்க எலிவேஷன்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபிளைட்டை வடிவமைச்சிருப்போம். இது வேணா ஆர்ட் டைரக்ஷன் இல்ல, ரியல் ஃபிளைட்டை செதுக்கி 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 ஒரு வருஷத்துடைய ப்ராஜெக்ட் இந்த எலிவேஷன். அது மட்டும் இல்ல, ரன்வே நீங்க மீனம்பாக்கத்துல தான் பார்க்கணும்னு இல்ல, இங்க நம்ம மவுண்ட் ரோட்லயே ரன்வேயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல லட்சங்கள் செலவு பண்ணி கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணி ஈவினிங் 6 o'clock பாத்தீங்கன்னா சென்னை சமுதாயோட ரன்வேயை நீங்க பார்க்க முடியும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். அதை விட ஒரு பெரிய முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற பல மாணவர்களுக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை போய் சென்னை ஏர்போர்ட்டை போய் நேர பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை பெரும்பான்மையான பேருக்கு. ஆனா ஏர்போர்ட்டை பார்க்காம நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட்டோடைய ஒரு மினியேச்சரை நான் கிட்டத்தட்ட 2 வருஷத்தோடைய உழைப்போட இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மினியேச்சரை கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 100 தடவை அந்த மினியேச்சர் கிரியேட் ஆகி எனக்கு அது வந்து பிடிக்காம போய் ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட்னு சொல்லி கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் ஒரு அப்படியே அசல் நம்மளுடைய சென்னையோடைய ஏர்போர்ட்டை இங்கே நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். டெர்மினல் 1 இன்டர்நேஷனல் டெர்மினல், டெர்மினல் 2 அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே உலகத்தில் எவ்வளவு வகையான ஏர்போர்ட் இருக்கோ, ஃப்ளைட் இருக்கோ, அந்த ஃப்ளைட் எல்லாத்தையும் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க நாணயத்தை தேடி 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 கலெக்ட் பண்ணுவாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காயின் இப்படி இருந்தது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காயின் இப்படி இருந்ததுன்னா அது மாதிரி மலேசியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் எங்க கிடைக்கும், டைகர் ஏர்லைன்ஸோடைய ஃபிளைட் எங்க கிடைக்கும், கெத்தே பசிபிக்கோடைய ஃபிளைட் எங்க கிடைக்கும், இப்படி பார்த்து பார்த்து 150 ஃபிளைட்டை நான் போய் வாங்கி மினியேச்சர் வாங்கி அந்த ஃபிளைட்டை இங்க எல்லாமே வடிவமைச்சிருக்கோம். இதெல்லாம் ஏன் ஒன்னையும் பார்த்து பார்த்து பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரோட போட்டி போட்டாலும், எந்த இன்டர்வியூக்கு போனாலும், எந்த ஏர்லைன்ஸ் போனாலும் வி ஆர் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து உருவான விஷயம்தான் நம்மளுடைய சென்னை சமிர்தா. அதனுடைய ஒரு மணி மகுடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஏரியா இங்க வந்திருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. மதிப்புக்குரிய டத்தோஸ்ரீ தேவமணி சாரோடைய கடுமையான உழைப்பு. தேவமணி சார் 50 வருஷம் பொது வாழ்க்கையில இருந்து பல பேருக்கு நன்மை செஞ்சு எவ்வளவோ பெரிய பெரிய அளப்பரிய சாதனைகள்லாம் பண்ணவங்க. மலேசியால தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்னாலே அது தேவமணி சார் தான். ஸோ அது மாதிரி அப்படிப்பட்ட தேவமணி சார்கிட்ட நான் போய் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நம்மளுடைய இந்தியன்ஸுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும், அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ முடிஞ்ச அளவு இங்கே இருக்கக்கூடிய ஏர் ஏஷியாவில் ஒரு வாய்ப்பை உங்கள் மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார்ன்னு சொன்ன அடுத்த செகண்டே மலேசியாவுக்கு நான் போய் ரிக்வஸ்ட் பண்ணும்போது யோசிக்கவே இல்லை சார், நம்மளுடைய இந்தியன்ஸுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா நான் எந்த தியாகத்தையும் பண்ண ரெடின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் கூட சொன்ன அடுத்த செகண்டே சார் ஃபோன் பண்ணாங்க. ஏர் ஏஷியாவோடைய ஹையர் அஃபிஷியலுக்கு, ஓனருக்கு உடனே நீ கூப்பிட்டு போய் அந்த ஏர் ஏஷியாவோடைய ஆஃபீஸ்க்கு நான் உள்ள என்ட்ரானேன். ஒரு பிரமிப்பாக இருந்தது. நாமெல்லாம் 2 வீலர் வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், அங்கே பார்த்தா சொந்தமாக ஏர்போர்ட் வச்சுருக்குறாங்க. ஏர் ஏஷியா சொந்தமாக ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரானோம். அதுக்கப்புறம் அந்த மிக பிரம்மாண்டமான கார்பரேட் ஆஃபீஸ் உள்ளே போனோம். அவருடைய லைஃபோடைய ஜேர்னி இருந்தது, அந்த இன்ஜினுடைய ஜேர்னி இருந்தது. அந்த ஒவ்வொரு தளத்திலையும் நாங்கள் என்ட்ராகும் போது, ஃப்ளோர் என்ட்ராகும் போது அவ்வளவு செக்யூரிட்டி. ஏன் கேட்டால் உலகத்துக்கே சர்வீஸ் பண்ணுற ஏர் ஏஷியா எக்கனாமிக் ஃபேருடைய கார்பரேட் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் அது உண்மைதானா, உண்மையிலே ஏர் ஏஷியாவுடைய ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்கோமா, அது கனவா இல்லை நனவா சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தேவமணி சார் எனக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே சிஇஓலாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்கவே முடியாதுங்க, நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஏன்னா அத்தனை கண்ட்ரியோடைய சிஇஓ அவர் மகேஷ் சார். ஆனால் சார் வந்தவுடனே ஓடி வந்தார். என்ன சாருக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க ஏர் ஏஷியாவோடைய சிஇஓ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சது. அந்த மகேஷ் சாரையே உருவாக்குனவர் தேவமணி சார் தான். தேவமணி சாரோடைய ஸ்டூடெண்ட்டு தான் அவர் மகேஷ் சார். ஸோ அதாவது அடுத்து தேவமணி சார் பேச ஆரம்பித்தாங்க மகேஷ் சார்கிட்ட. மகேஷ், என் ஸ்டூடெண்ட்டாக நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன்,
இந்தியன்ஸுக்கு ஒரு வாய்ப்பை கொடு, சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பை கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தனக்காக எதுவுமே கேட்காம, சுயநலமா இல்லாம, பொது நலத்தோட சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொன்ன சாரோடைய அந்த வார்த்தைக்கு தான் இன்னைக்கு இந்த மதிப்பு. இன்னைக்கு ஏர் ஏசியாவோட ஹெட் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா, மதிப்புக்குரிய தேவமணி சார் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னைக்கு பழிச்சிருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வேண்டிக்கிற வேண்டுகோள் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியர்கள் வாழ்வுல ஒரு மிகப்பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்கனவே உருவாக்கி காட்டின தேவமணி சாரோடைய மதிப்பு பல கண்ட்ரிகள்ல ஒரு மிகப்பெரிய மதிப்பு. நம்ம ஸ்டூடெண்ட் இனிமேல் ஏர் ஏசியாவுக்கு போய் எல்லா மாணவர்களை விட சென்னை சம்பிரதாய மாணவர்கள் தான் கடுமையா ஒர்க் பண்றாங்க, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாங்க, மிகப்பெரிய அளவு வேல்யூ ஆடடா ஏர் ஏசியாவில் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ல வச்சா அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அளப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, கண்டிப்பா தேவமணி சாருக்கு நான் ஒரு உறுதி தரேன், உங்களுடைய வார்த்தை இன்னும் பல மடங்கு மதிப்பாகமே தவிர சென்னை சம்பிரதாய மாணவர்கள் மூலமாக எங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதுவரைக்கும் பல கோடி பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, எங்க சென்னை சம்பிரதாய மாணவர்கள் மூலமாக இன்னும் பல கோடி பேருக்கு சர்வீஸ் பண்ற வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கிரியேட் பண்ண தேவமணி சாருக்கு கோடான கோடி நன்றி. கண்டிப்பா இந்த ஒரு ஏர் ஏசியாவும் சென்னை சம்பிரதாவும் தேவமணி சாரோடைய கோஆர்டினேஷன் சேர்ந்து நம்ம இந்தியன்ஸ் உயரத்துக்கு வர்றதுக்கு இதுதான் காரணமா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார், தேவமணி சார். தேங்க்யூ. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மாலை பொன்னாடை எல்லாம் முடிஞ்சிருச்சு, புகழ் பாடலும் முடிஞ்சிருச்சு. சும்மா மென்மையா பேசுவோம். அவர் வந்து தண்டன்றாரு, பயமா இருக்கு எனக்கு. புயல் கொண்டு வரல, கொஞ்சம் சீரியஸா இருக்காதீங்க, ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. ஏன்னா இந்த கலந்துரையாடல் கலந்துரையாடல். நான் கொஞ்சம் நின்று பேசலாமா? உட்காருங்க சார் ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து உங்களை பார்க்கறதுக்கு. ஏன்னா மலேசியாவில் வந்து 2 மில்லியன் இந்தியர்கள் வாழ்கிறோம். இந்த இந்த பூமிக்கு வரும்போது ஒரு ஒரு புரியாத ஒரு மன சந்தோஷம். உங்களுக்கு தெரியாது அது. ஏன்னா நீங்க வந்து உங்க தாய் நாட்டில் இருக்கீங்க, நாங்கள் அந்த நாட்டில் இருக்கோம். ஸோ ஏசியா வந்து டோனி பெர்னாண்டஸ்ன்னு ஒரு ஜீவன். உங்க அப்பா கோவா, இந்தியாவிலேருந்து வந்தவர் தான். ஒரு சாதாரண மனிதன். அந்த கம்பெனியை வாங்கினது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன 2 வெள்ளிக்கு வாங்கினாங்க. ஏன்னா they were losing 30 million. ஸோ அதை வாங்கி சாதாரண இந்த மாதிரி டேபிள் போட்டு, சுபாங் ஏர்போர்ட்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கு, சின்ன ஏர்போர்ட், இட்ஸ் a small airport. It was in Kuala Lumpur city. ஸோ அங்கே உட்காந்து ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து அவர் என் நண்பர் தான், டோனி பெர்னாண்டஸ். முக்கால்வாசி டாப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க. அவரு கீழே வந்து திரு போலிங்கம், அவர் தமிழர் தான். அவரு அதை முடிஞ்ச பிற்பாடு திரு மகேஷ் அவர்கள், அவரும் ஒரு தமிழர் தான். அப்புறம் அவர் முடிஞ்ச பாரு இவர் சரவணன் சாரு. சரவணன் சாரும் மகேஷ் என்னோட சொந்த ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு 25 இயர்ஸ் டீச்சர். என்னது ஒரு டீச்சர். அதனால தான் திரு பூமிநாதன் வந்தோன்னே ஒரு ஆசானை பார்த்தோன்னே இந்த ஆசை வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஸோ அதனால இந்த மனப்பூரிப்புல வந்து இந்த கலந்துரையாடல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு எனது முதற்கண் வணக்கம். திருமதி பானுக்கு என் வாழ்த்துக்கள், திரு சுரேஷ் எனக்கு வாழ்த்துக்கள், வந்த பிரஸ்க்கு என் வாழ்த்துக்கள், இங்க வந்த மாணவ மணிகளுக்கு என் அன்பு காணிக்கை, வந்த ஆசிரியர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். ஏன்னா நான் வந்து பேசிட்டு போயிடலாம். இந்த மூலஸ்தானம், the sanctum sanctorium of the institute is actually ignited by the souls called teachers and the recipients called students. அது வந்து அழகா நம்ம வந்து பாரம்பரியத்துல வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க.
ஜீவாத்மாக்கள் அழகா இருக்கிறதுக்கு பரமாத்கள் வரணும். அந்த பரமாத்கள் வந்து அவங்க. ஸோ அந்த துடிப்பை பார்த்தேன். அந்த பார்த்தீங்களா, அந்த அந்த பழங்கள்லே செய்த அந்த அழகான பழங்களை பார்த்தீங்களா, அல்ல ஃப்ரூட்ஸு. அது அதை வந்து வர்ணித்து எடுப்பதற்கு வந்து ஒரு 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 திறன் தேவை. அதே சமயத்தில் அது உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மீக உறவு தேவை. அந்த ஆன்மீக உறவு வந்து இங்குதான் உருவாகுது. அதே ஆன்மீக உறவு வந்து ஆசான்கள் கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைங்க போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சா அங்க சுயமரியாதை வரும். சுயமரியாதை உருவாக்குறதுக்கு நுணுக்கங்கள் தேவை, கட்டுப்பாடு தேவை, கொள்கை தேவை, புரட்சி தேவை. எங்க முன்னோர்கள் வந்து எங்க தாத்தா வந்து இங்க தஞ்சாவூரா, அப்புறம் எங்க அம்மா சைட்ல வந்து சேலம், எனக்கு தெரியாது யாரு. எங்க அப்பா அம்மா எல்லாம் அங்க பிறந்தவங்க மலேசியால. நானும் அங்கதான் பிறந்து வந்தேன். அவங்க வந்து உழைத்து எங்களை வளர்த்து விட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து திருவள்ளுவர் வரலாம், பாரதியார் வரலாம், பாரதிதாசன் வரலாம். திரைக்கடல் தாண்டியும் திரவியம் தேடினாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப திரை விண்ணத்தை தாண்டி திரவியம் தேடு. The future is going to be the sky. So இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப், ஈவன் ஆசியான், சைனா, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா. ஐ ட்ராவல் டு சைனா மெனி டைம்ஸ். இப்பதான் போயிட்டு வந்தேன், சிச்சுவானுக்கும் ஹைனானுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க என்ன செய்யறாங்கன்னா விண்ண வந்து அது வந்து ஒரு 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 டூலா பார்க்க பாருங்க. They're going to use the sky as a new colonial and feudalistic space. Elon Musk is spending billions to control the space. Space technology, satellites is going to be the new warfare for the world. They're going to use laser and AI to control. அணு சக்தின்னுவாங்க அந்த காலத்துல. சரஸ்வதி சபதம் பாத்தீங்கன்னா மேல பாயம் இப்படி எப்படி எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இது நடக்குமான்னாங்க. இப்ப விண்ணுல தான் இருக்கு சக்தி. என்னது, மண்ணுல நடங்க, அந்த விண்ணுல வாழுங்க. இதான் அடுத்தது இலக்கு. சோ யூ ஆர் தி ரைட். நீங்க வந்து அழகான ஒரு போர்ட்ஃபோலியோல இருக்கீங்க பிள்ளைங்க. ஏவியேஷன் இஸ் கோயிங் டு பி மெகா மெகா. இப்ப ஏஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா they using AI with drones. ட்ரோன்ல ஏஐ செட் பண்ணி they do the entire diagnosis of the entire plane. ஸோ அது வந்து என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்துடும். அப்படின்னா அது சொல்லிடும் எங்க எங்க குறைகள் இருக்கு, பிசிக்கலி பாடியிலும் சரி உள்ளுக்கும் சரின்னு சொல்லிடும். ஆஃப்கோர்ஸ் the data analytics within the electronics will come out differently in the computers. ஆனா the whole body will be scanned by a AI drone. ஸோ நீங்க அந்த லெவலுக்கு போய் ஆகணும். பின்தங்கி போயிருவீங்க இல்லைன்னா. யூ கேனாட் கம்பீட் குளோபலி. சரி, நம்மளுக்கு அந்த ஞானம் வந்து நம்ம உதிரத்திலே கொடுத்துட்டாங்க. உதிரத்திலே நமக்கு சக்தி இருக்கு. போய் அமெரிக்காவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியர்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் டாப் சிஓஸா இருக்காங்க. ஆனா முத்துங்களுக்கு வேலை செய்யறாங்க. என்னது, எங்க துட்டு துள்ளுதோ அங்கதான் பாதங்கள் ஓடுன்னுவாங்க. என்னது, அந்த துள்ள தூக்கி போட்டுட்டு படிங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஏஜா கவலைப்படாதீங்க, நான் பேசி பார்க்குறேன். இப்போதான் ஆரம்பம், ஒரு படி வச்சிருக்கோம். என்னது, படிப்படியாக நம்ம கொண்டு வரலாம். கவலைப்படாதீங்க, இது ஒரு சந்தோஷமான இது. முன்ன அடிக்கடி ஒரு தமிழ்நாட்டுக்கு உங்களோட பிரதமர்லாம் நம்ம மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. நான் அமைச்சராக இருக்கும்போது நாங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர் மன்மோகன் சிங்கும் ஹோஸ்ட் பண்ணோம், நம்ம நரேந்திர மோடி சாரும் ஹோஸ்ட் பண்ணோம். அங்கே லிட்டில் இந்தியான்னு கிரியேட் பண்ணோம். பல விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பித்தோம். We wanted to do very closely the relationship with India and Malaysia. ரொம்ப ட்ரை பண்ணோம். I traveled to IIT Madras, IIT Kanpur to set up IIT in Malaysia. They are already in Tanzania, they are already in Dubai. We want them to come to Malaysia for the ASEAN region. In 2023, we started the ASEAN Startup Summit, India ASEAN Startup Summit. 250 startups came to Malaysia. So I sit in the university boards. So என்ன சொல்றேன்னா, இந்த மனித உருவா வலுப்படுத்தணும். சைனா வந்து பெல்ட் ரோடு செஞ்சு வர்த்தகத்துல உருவாக்குனாங்க. ரயில்வே, ஏர்பிளேன், அப்புறம் வந்து ஏர் ரூட்ஸ், சி ரூட்ஸ் உருவாக்குனாங்க. இப்போ வந்து மனித வள உருவாக்குறாங்க. அதனால என்னை கூப்பிடுவாங்க அங்க. I give speeches on sustainable agriculture and sustainable development goals and also ESG, environment, social and governance. இதுதான் நியூ வேர்ல்ட் ஆர்டர்.
ஸோ இந்த ரூபத்துல பாத்தீங்களா மனித வளத்தை உருவாக்குறாங்க. அதுதான் அடுத்த இலக்கு. ஸோ இந்த மனித உறவு சென்னை அர்மிதாவுக்கோ ஏஷியாவுக்கோ ஒரு தொடர்பு, ஒரு ஆரம்பம். இதே மாதிரி நிறைய நம்ம வலுப்படுத்தலாம். அதுக்கு நீங்கெல்லாம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வரும்போது ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு சுய டிக்னிட்டி இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பனா உங்களோட பிள்ளைங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், உங்களை யாராவது உங்களை மதிக்கணுமா, உங்க கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புண்ணிய பூமி நாங்க வரும்போதெல்லாம் வந்து தெய்வ பக்தியோட தான் வருவேன், பல கோயிலுக்கு போயிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு அந்த பக்தி கொடுக்குற இந்த பூமியில நீங்க வந்து என்ன மாதிரி ஜீவனா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இப்ப உங்க சவால்லாம் நிறைய இளைஞர்கள் வந்து ஜென் ஜி, என்ன ஜென் சொல்றாங்க, இப்ப மெட்டா ஜென் லேட்டா வந்துகிட்டு இருக்கு, பல ஜென், எனக்கே புரியல இந்த ஜென். ஸோ இந்த சூழ்நிலையில உங்க மனங்கள் வந்து தளர விட்டுறாதீங்க. என்னது ஆண்மை மொழி அழகா இருக்கும், ஆனா பப்ளிக் தக்கி துப்புன்னு அந்த மாதிரி ஆயிரும். பார்த்து கொள்கைகள் வளைஞ்சா பயணங்கள் அழிஞ்சிரும். இதெல்லாம் நான் பாக்குறேன் பாருங்க, மலேசியால ஓடுது, இங்கேயும் ஓடுது. ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ நீங்க அங்க வரப்பொழுது இன்டர்ன்ஷிப் வரீங்களா, யூ ஆர் கேரிங் தி டிக்னிட்டி ஆஃப் திஸ் மதர்லேண்ட். இந்த பூமியின் மரியாதையை நீங்க கொண்டு வரீங்க. இந்த மரியாதை அழகா இருக்கணும்னா உங்க பேர் கெட்டு போக கூடாது. ஒரு தடவை தான், ஒரு ஆள் போதும், ஏஜ் அப்படியே உங்களுக்கு தள்ளி விட்டுருவாங்க. என்னது? ஏன்னா அந்த நிறுவனம் வந்து ஒரு வெரி பிக் 240 டெஸ்டினேஷன். சாதாரண 2 வெள்ளி ஆரம்பிச்ச ஒரு டேபிள்ல உள்ள ஏஜ் இன்னைக்கு வந்து their staffs are 34,000 working under them. 34,000, 34,000 பேரு. Their market cap is 33 billion. Within 20 years ஒரே மனுஷன் கட்டே தான் இருப்பாங்க. என்னது? சோ அந்த மாதிரி உருவாக்கி ஒரு இந்திய மரியாதை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ட்வின் டவர்ஸ் கட்டின ஆனந்த கிருஷ்ணன், வெஸ்ட்பாட் கட்டின வந்து கானலிங்கம், இவங்கெல்லாம் இந்தியன் ஜாயன்ஸ் மலேசியால. சோ அந்த மாதிரி உருவாக்கி இருக்காரு. நீங்க உறவு உருவாக்க விரும்புறாங்க, இவங்கெல்லாம் வர விரும்புறாங்க. வர விரும்புனா நீங்க வரும்பொழுது எப்படி வரணும் உங்களுக்கு தெரியும். என்னது பாத்துங்க, கொஞ்சம் தயவு செய்து பாத்துங்க. ஓகேவா? முடியுமா? நான் வந்து ஸ்பீச் கொடுக்க வரல, உங்களை தூண்டி விட வந்திருக்கேன். என்னது? எனக்கு அடுத்த வருஷம் 70 வயசுங்க, எல்லாம் தாண்டி வந்துட்டோம். என்னது? இதுக்கு மேல என்ன சாதிக்க போறோம்? உங்க உறவும் எங்க உறவுன்னு ஒரு தாய் பாசமா மாறணும். அதுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். மாதா பிதா குரு எடுத்து திருப்பி சக்தி கொடுக்கணும். என்னது? அந்த சக்தி வரும்பொழுது நீங்க வரும்போதெல்லாம் அவங்க இந்த பக்தியை கொண்டுவாங்க. சக்தி பக்தியில தான் வாழணும். நம்ம நீங்க கொடுத்த பாரம்பரியம் எங்களுக்கு, நாங்க மலர்ந்து வரோம், நீங்க எங்க வரீங்க? என்னது? பத்துமலை முருகனை ஏத்திட்டோம், அந்த முருகனுக்கு மரியாதை வந்து இறங்குங்க. என்ன தலைவா, என்ன சொல்றீங்க திரு பூமிநாதன்? பூமிக்கு அவர் நாதன் ஐயா, இந்த பூமியை கெடுத்துறாதீங்க. ஓகே, தண்ணியை வச்சுட்டாரு அவரு. நான் அப்படிதான் பேசுவேன், கண்டுக்காதீங்க. வந்த பிரஸ்க்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நீங்க என்ன ப்ளூ பண்ண தேவையில்ல, அவரை வந்து வாழ்த்து அனுப்புங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நம்ம வந்து அமைச்சராயிட்டு வந்தாச்சு, ஸ்பீக்கரா வந்தாச்சு, லோக்சபா மெம்பரா வந்தாச்சு. ஆனா அதுக்கு விட முக்கியமா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து ஒரு வாத்தியாரா நிறைய பேர் உருவாக்கி இருக்கோம். என்னது ஆரம்பிச்சது நான் வந்து 1975 ஒரு தமிழ் பள்ளியில. எங்க அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர். தேவாரம் திருவாசகத்தோடு தான் ஆரம்பிப்பாங்க. நீங்க கொடுத்த பாரம்பரியம் ஐயா, நீங்க கொடுத்த உயிர் ஐயா. பின்னால கை கட்டுறேன், வாத்தியார் வேலை திருப்பி செய்யறேன், கண்டுக்காதீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் பாருங்க எங்கேயோ இருந்து இங்கே வந்துட்டாங்க. ஏன் திரும்ப அவருக்கு தேடி வரேன்? என் தம்பி அவர் கூட கொஞ்சம் வேலை செஞ்சாங்க இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ ஏழைகளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. அது என் மனசு கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க. எப்ப ஏழைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு சக்தி கொடுத்து பொருளாதாரத்துல ஒரு அளவு கொண்டு வந்து அந்த அம்மா அப்பா நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறாங்களோ, அந்த ஜீவனை நான் மதிக்கிறேன். அதனால்தான் இந்த பரிமாறுதல். ஓகே,
ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தொடர்ந்து ஜூன் மாசம் திருப்பி இன்னொருத்தர் வராங்க, அதுக்கு நாங்க பேசிடுவோம். இப்போ வந்த 2 பேர் அந்த சென்னை அமிர்தா வந்து முக்கிய பொறுப்பாளர் வராங்க. அந்த கலந்துரையாடல் பண்ணி அந்த உறவுகளை வலுப்படுத்தி அப்புறம் ஒரு எம்ஓஏ சைன் பண்ணி அதுக்கு தொடர்ச்சியாக வந்து இன்டர்ன்ஷிப்பு, அங்க போய் அந்த என்னது விசிட்ஸ் டு த ஏர்போர்ட்ஸ் அதெல்லாம் செய்ய வேண்டிய சாத்தியம் இருக்கு. கவலைப்படாதீங்க. ஓகே, ஐ எம் ட்ரூலி ஆனர்ட் டு பி ஹியர். ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஆக்சுவலி ரொம்ப பேசக்கூடாது நான். But I'm very proud. But I'm telling you, the world is going a different dimension. I'm also involved in the AI space, generative AI, LLM, large language model, small language model, IoT, data analytics, and that is going to conquer because data is going to be the new property of the world. No more buildings. And that data, to learn to be very powerful in the aviation industry, the technical scope. If Maheshra எடுத்துக்கிட்டீங்கன்னா is the number one man for head of maintenance, and under him he's got 5,000 engineers working under him. அவங்க சாதாரண தோட்டத்துல வளர்ந்த ஜீவனுங்க, பாட்டாளியோட மகன். படிச்சு 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 ஒரு லெவலுக்கு வந்து, ஏன்னா அவருக்கு நேர்மை இருந்துச்சு, பக்தி இருந்துச்சு, உழைப்பு இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ ஹீ இஸ் வில்லிங் டு ஹெல்ப். அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறாங்க. ஆனா நீங்க தயாரா இருக்கணும். ஓகே, தயாரா இருக்கணும். அதான் என்னோட கோரிக்கை. இந்த வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த வாழ்த்தனை தெரிந்து கொள்கின்றேன். ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால என் வாழ்வும் என் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முறுக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.